அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வளர முயற்சிக்கிறாங்க. டிஎம்கேவோட பேஸ்மெண்ட் பார்த்துருவோமா? திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது பெரியார் ஈவேரா அவர்களால் திராவிடர் இயக்கம்னு ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிலிருந்து 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அதிலிருந்து அந்த திராவிடர் இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு தான் திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1957 திமுக தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, தோல்வியும் பெறுறாங்க. அதுக்கப்புறம் 1967 அண்ணா தலைமையில் ஆட்சியும் அமைக்கிறாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி தான் அந்த ஆட்சியும் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1969 அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி, அதாவது கலைஞர் முத்துவேல் கருணாநிதி திமுகவுக்கு தலைவராகவும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1971 2011 வரையும் பல முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க திமுக. 2018 கலைஞர் கருணாநிதி இறந்த பிறகு அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் திமுகவுக்கு தலைவராகவும் ஆகிறார். அதுக்கப்புறம் 2021 ஆட்சியை பிடிக்கிறார், முதலமைச்சராகவும் ஆகிறார். கரண்ட் சிஎம்மும் அவர் தான். திமுகவோட கொள்கை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, மாநில சுயேட்சை, தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் அவங்க கொள்கையாக ஏற்று தான் கட்சி ஆரம்பித்தாங்க. திமுகவில் சில முக்கிய தலைவர்களும் இருக்காங்க. அதாவது அறிஞர் அண்ணா, கருணாநிதி, முத்துவேல் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், டிஆர் பாலு, துரைமுருகன், கனிமொழி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திமுக அரசு செய்த முக்கிய சாதனைகள் மற்றும் திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பெயர் மாற்றம், அடுத்தது இருமொழி கொள்கை, இடஒதுக்கீடு, மகளிருக்கு சொத்துரிமை, ₹1 1 கிலோ அரிசி, புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம். இது மட்டும் என்ன தான் எவ்வளோ செஞ்சுருந்தாலும் இப்போ இருக்க திமுக அரசு கடும் எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பெரும் சவால்களை இன்னைக்கும் அதிகமாக சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜியாகவும் இருக்கட்டும், இல்லை அண்ணன் KN நேருவாகவும் இருக்கட்டும், இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தல். ஆமாம், கூட்டணி கட்சியை சேர்த்தா தான் திமுக ஜெயிக்க முடியுது. ஆனால் லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் அப்படி தான் ஜெயித்தாங்க அரசு. மத்திய அரசுடனான உறவு, அதாவது ஆளும் கட்சி பாஜகவாக இருக்குது, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எப்பேற்பட்ட உறவுன்னு உங்களுக்கே தெரியும். இளைஞர்களை கவர்தல். இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் ஒரு கட்சியை நோக்கி தான் பயணித்துக்கிட்டு இருக்காங்க, அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். இது மட்டும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கட்சி பேரை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இது மட்டும் வீடியோஸ் பார்க்க. பாய்.